வீட்ல உங்க அப்பா என்ன பண்றாருன்னு சொன்ன? கேக்குறல. டாக்டரு காதுல விழல. நிஜமாவே எங்க ஊர்ல வேணா வந்து கேட்டு பாருங்க. சுத்துப்பட்டி 18 பட்டிக்கும் அப்பா தான் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்குற டாக்டர். எது? வைத்தியர் இல்ல, வைத்தியர்னாலும் டாக்டர்னாலும் ஒன்று தானே. ரொம்ப கைராசிக்காரர் தெரியுமா? பேசாத, உன்னை கொன்னே போட்டுருவேன். ஆமா, இந்த வீடு யாரோடது? ஓனர் துபாயில இருக்காரு. வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாரு. அது வரைக்கும் நீதான் ஓனர்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கலாம், அப்படிதானே? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனே. என்ன சொன்ன? நான் ஒரு மாடி வீட்டு ஏழுன்னு சொன்னேன்ல. சரி, இப்ப நம்ம வந்த பைக்காவது யாரோடது? ஓனரது தான். அப்போ எதுவுமே உண்மை இல்ல. சத்தியமா நம்ம காதல் உண்மைதாங்க. செருப்பால் அடிப்பேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், நம்ம பழகுறப்பவே நான் ஏழைதான் பணக்கார இல்லைன்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? காதலுக்கு மனசானங்க முக்கியம், பணம் எதுக்குங்க? எனக்கு வெறி பிடிக்க வைக்காத சொல்லிட்டேன். கொலை பண்ணிடுவேன். எனக்கு பணம் தான் முக்கியம். எங்க உன் மனசை கொடுத்து கதி ஸ்டோர்ஸ்ல 1/4 கிலோ புண்ணாக்கு வாங்கிட்டு பார்க்கலாம். அந்த சஞ்சய் முன்னாடி சிகரெட் அட்டைய கிரெடிட் கார்டு காட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? சாரிங்க, நான் ஏன்னு உங்ககிட்ட சொல்லாது ஏன் தப்பு தான். ஆனா பார், நீ எப்ப வேணா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த மௌனமான நேரம் பாட்டு கேட்டு ஒரு மாதிரியானப்போ நீ சொல்லிக்கணுமா இல்லையா? சொல்லலான்னு வார்த்தை தொண்டை வரைக்கும் வந்துச்சு. ஆனா பாட்டுல மனசு மயங்கி வழுக்கி விழுந்துருச்சு. வழுக்கி விழுந்துச்சா தடிக்கு விழுந்துச்சோ? சொல்லணும்னு நினைப்பு இருந்தா நீ அப்பவே என்கிட்ட மறைக்காம சொல்லி இருப்ப. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்களே? அந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் யாராவது சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்ப பேசுறல அந்த மாதிரி அப்ப பேசிருக்க வேண்டியதானே? சாரிங்க. தோ பார், நமக்குள்ள நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சொல்ல மாட்டாங்க. எனக்கு கிரெடிட் கார்டு வச்சிருக்கவன் தான் லவரா இருக்க முடியும். சிகரெட் அட்டை வச்சிருக்கவன் இல்ல. விட்டா சாகுற வரைக்கும் என்ன 10 ரூபாய் ரீசார்ஜ் கார்டுல வாழ்க்கையை ஓட்ட சொல்ற போல இருக்கே. நீ குருவினா உனக்கு ஏத்த மாதிரி சிட்டுக்குருவி மேல தான் ஆசை வரணும். என்ன மாதிரி மயில் மேல ஆசை வரக்கூடாது. என்ன போய் சொல்லி ஏமாத்ததுக்கு உன்னை போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருப்பேன். போனா போட்டோன்னு விடுறேன். சீ, போய் தொலை. இப்போல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ. அப்போ நம்ம லவ்? ஏய், அந்த இழவை நான் எப்பவோ தூக்கி போட்டுட்டேன். என்னங்க சித்ரா? இனிமே என் பேரை சொல்லிக்கிட்டு எங்கேயாவது என்ன பார்க்க வந்த சத்தியமா உன்னை சாகடிச்சிருவேன். குட் பை. இப்பெல்லாம் நான் இந்த பாட்டை தவிர வேற எந்த பாட்டையுமே கேட்கறது இல்ல. என்ன ரொமான்ஸா? இந்த சென்டிமெண்ட்டுக்குலாம் மயங்குற ஆளு நான் இல்ல. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட பிச்சு புடுவேன் பிச்சு. அகைன் குட் பை.
பாய் சுப்பு. ஆரா பாய். பாய். நீ எப்போ வந்த? என்னமோ என்ன பார்க்காத மாதிரி ஆக்ட் பண்ற. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தானே உங்க கூட பேசாத மாதிரியே நடந்து வந்த. உன்னை யார் இங்க வர சொன்னா? ஏன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? இது பார், அப்புறம் அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். இவன் யாரு? ஆரா நீங்க போங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே சுபு, பை, டேக் கேர். ஏய், இப்போ எதுக்கு ஓவரா குதிக்கிற? காலையில சுபாஷ் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. திரும்பி வர்றதுக்கு வண்டி இல்லாம கஷ்டப்படுவேன்னு பரிதாபப்பட்டு வந்தேன். போதுமா? எத்தனையோ முறை நான் வண்டி இல்லாம வந்திருக்கேன். அப்பெல்லாம் கெஞ்சி கேட்டா கூட வர மாட்டேன். அப்பெல்லாம் உன் மேல எந்த டவுட்டும் வரல. அதான் இப்ப எதுக்கு முறைக்கிற? நீ ஒழுங்கா இருந்தா நாங்க யாருமே உன்னை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம். இத்தனை வருஷம் அப்படி நடந்துக்கல. வா வண்டியில ஏறு, போலாம். இல்ல, என்ன விடு, நான் ஆட்டோல போய்க்கிறேன். இப்போ மட்டும் நீ வண்டியில ஏறி உட்கார்ல, உன் கம்பெனின்னு கூட பார்க்க மாட்டேன். இது பார், நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் வரலனா என்ன பண்ணுவ? சொல்றத கேட்க மாட்டே நீ. நீ என்ன எனக்கு செக்யூரிட்டியா? வாங்க. என்ன இந்த பக்கம்? இல்ல, இந்த பக்கம் கொஞ்சம் வேலையா வந்தேன். நித்யாவை நான் தானே காலையில டிராப் பண்ணேன். அதான் நானே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். சஞ்சய், நம்ம 2 பேருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடலாமா? நித்யாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டுமா? ஏன் நித்யா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட மாட்ட? நித்யா, நித்யா எனி ப்ராப்ளம்? இல்ல, வீட்டுக்கு போகணும், அதான் ஆட்டோல போலாமேன்னு. நான் உங்க வீட்டு வழியா தான் போறேன், நானே டிராப் பண்ணிடுறேன், வா போலாம். ஓகே, थैंक यू. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே பாய் சுபாஷ். பாய் சஞ்சய். சஞ்சய், உங்க பைக் இங்கேயே விட்டுடுங்க, நம்ம கார்ல போயிட்டு வந்து உங்களை இதே இடத்துல டிராப் பண்ணிடுறேன். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? அட வாங்க, ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, வாங்க வாங்க, வந்து கார்ல இருங்க, போலாம். ஏற்குங்க. ஆமா நித்யா, என்ன பிரச்சனை? எதை பத்தி கேக்குற? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ் வாசல்ல பாசமலர்களுக்கு மத்தியில ஒரு இந்தியா பாகிஸ்தான் போரே நடந்துச்சே, அத கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு மறைக்கிற? நான் தான் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேனே. நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. எங்க அண்ணன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நீ மட்டும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை லவ் பண்ற பாபுவை உங்களை சேர்த்து வைக்கணும்னு போராடுற எங்கள இல்ல இல்லன்னு சொல்லி யாருக்கும் தெரியாதுன்னு பாபு மேல உள்ள லவ் உனக்குள்ளே மூடி மறைச்சு வச்சிருக்கியே. இது எல்லாத்தையும் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? ஏய், இப்ப எதுக்கு அழற? நான் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியுமா? எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே பாபுவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறப்போ எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி கோவம் வருது. என்னை ஏன் இன்சல்ட் பண்றாங்கன்னு எரிச்சலா இருக்கு. ஆனா அவங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே. பாபு மேல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுல்ல, அப்போ அவங்க என்ன சந்தேகப்படுறது சரிதானே? என்ன நித்யா, ஏன் இப்படி குழப்புற? இதான் சுப்பு, இப்ப இருக்கிற என்னோட உண்மையான நிலவரம். நடுவுல சுபாஷ்னு ஒரு நல்லவர் வேற. என்னோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் என் கஷ்டம் புரியும். அட்லீஸ்ட் என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியாவது பாபா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்ல, என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் பாபு சொன்னதை நீயாவது எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல.
சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இல்ல சுப்பு, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பாபு மனசுல நானும், என் மனசுல பாபுன்னு குழம்பி, ஆனா கூட சுபாஷ் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. எங்க வீட்ல இருக்கிறவங்க சந்தேகப்பட்டு ஒரே கன்ஃபியூஸ்டா. நான் ஏன் இப்படி மாறிட்டேன்னு எனக்கு தெரியல சுப்பு. பாபு எவ்வளவு தெளிவா இருக்காரு, நான் தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேன். சுப்பு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு நித்யா. நான் குழம்பி போயிருக்கேன்னு சொல்லி ஆரா கூட சேர்ந்து என்னை பாபு கூட சேர்த்து வைக்கிறேன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் ஏற்கனவே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அப்புறம் நான் பைத்தியம் ஆயிடுவேன். தயவு செஞ்சு பாபுவையும் போய் குழப்பி வைக்காதீங்க. அவர் தெளிவா இருக்காரு. அவரையாவது அப்படியே விடுங்க ப்ளீஸ். நான் வரேன். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓ, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, சரியாயிடுச்சா? பரவாயில்ல. கல்யாண வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? சுபாஷ், நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா கூட்டிட்டு வந்தீங்கன்னு நான் நினைச்சேன். சாரி சஞ்சய், ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் அர்த்தம் இல்லாமல் இது ஏதோ உளறிட்டு இருக்கேன். ஆமாம், நித்யாவுக்கு பிடிச்சதானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஏன் சுபாஷ், ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லை, நித்யாவை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. திடீர்னு ஆஃபீஸ் வாசலில் நின்று சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, அது வேற. இங்கே பாருங்க சஞ்சய், எனக்கு நித்யாவை பிடிச்சிருக்கு, ஓகே. பட் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஐயோ, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கல சுபாஷ். எதையும் வெளிப்படையாக பேசுறதால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நான் நிறைய யோசிப்பேன். பட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுலேருந்து மாறவே மாட்டேன். லைஃப்ங்கிறது ஒரு லாங் ஜேர்னி. இதில் நம்ம கூட வர பார்ட்னரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணுங்கிற தெளிவு கூட இல்லைன்னா நம்ம படித்தவங்களா இருந்து என்ன யூஸ் சொல்லுங்க? ஐ எம் சாரி டு சே திஸ். இப்போ கூட ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடலாம். என்ன சுபாஷ் இப்படி பேசுறீங்க? நித்யாக்கோ எங்களுக்கோ இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன நெருடல் கூட இல்ல. திடீர்னு உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கே சஞ்சய். உங்களை பார்த்து நித்யா நீ என்ன செக்யூரிட்டியா அப்படின்னு கேட்குறா. நித்யா கூட என்கிட்ட ஃப்ராங்காக பேசுறதே இல்லை. என் கூட இருக்கிறப்போ கொஞ்சம் அன்னீசியாக இருக்காளோன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்போ அது பெருசாக தெரியல, ஆனால் இப்போ தோணுது. இதுதான் உங்க பிரச்சனையா? அவ கொஞ்சம் ஷை டைப். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஓட்ட மாட்டா. ஓ, அது மட்டும் இல்ல, நானும் நித்யாவும் டெய்லி வீட்டில் சண்டை போட்டுப்போம். காலையில மாப்பிள்ள தானே ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாரு. இப்போ நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வான்னு வீட்டில் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த கோவத்தை அப்படியே நித்யா கிட்ட காமிச்சிட்டேன். அவ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, எங்களுக்குள்ள அப்படியே சண்டை வந்துருச்சு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. சண்டை போட்டுக்கிறதால நாங்க 2 பேரும் எனிமீஸ் கிடையாதுல்ல. ஹே, எனக்கு புரியுது. சண்டை போட்டுக்காத அண்ணன் தங்கச்சிங்க இனிமேல் உலகத்துல புதுசா தான் பிறக்க முடியும். இது வெறும் பிரதர் சிஸ்டர் சண்டையா மட்டும் இருந்துட்டு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. பட் இது எந்த விதத்துலயும் ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜா இருந்துடவே கூடாது. ப்ராமிஸா அப்படி எதுவும் இல்லை சுபாஷ். இங்க பாருங்க சஞ்சய்,
இதை நான் நித்யா கிட்டே நேரடியாக கேட்டுற முடியும். பட் இது தேவையில்லாத மன கஷ்டத்தை கொடுத்துடும். அதனால ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன். நானும் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன் சுபாஷ். இந்த மேரேஜில் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் யாரும் நித்யாவை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணல. அவ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஊர்ல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பொண்ணு மேல ஒரு சின்ன கீறல் கூட பற்றக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். வேலைக்கு போனா பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன்.